ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம முறுக்கு செய்கிறோங்க. முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு 2 கப் எடுத்துக்கிறோங்க. இந்த கப்பில் இப்போது உளுந்து இந்த சின்ன கப் அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம இது வறுக்கலாம். பொட்டுக்கடலை இந்த 1 கப் அளவுக்கு 3/4 கப் இருக்குங்க, அந்த அளவுக்கு எடுத்துருக்கு. பொட்டுக்கடலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உளுந்து நல்லா வறுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கருகாமல் நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இது ஜலிக்க தேவையில்லைங்க. இப்போ இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இது கூட பெருங்காய பொடி சேர்த்திக்கலாங்க. இது கூட ஓமப்பல் சேர்த்திக்கலாங்க. எள்ளு கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாங்க. இல்லைன்னா சூடான ஆயில் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசையலாங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப இறுகலாக இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். நான் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியுங்க, டிஃப்ரெண்ட் தெரியுங்க. ரொம்ப டைட்டாகவும் பண்ணிடக்கூடாது. மாவு அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க பிசையும் போது. இப்போ வாங்க இப்படி முறுக்கு சுடுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.